மெயின்டெனன்ஸ் வழக்கு மனைவி தாக்கல் செய்கிறாங்க. அந்த மனுவோடு சேர்த்து அவங்க வந்து அஃபிடவிட் ஆஃப் அசர்ட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸும் தாக்கல் செய்கிறாங்க. அவங்க தாக்கல் செஞ்ச அந்த அஃபிடவிட் ஆஃப் அசர்ட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் கணவன் கைக்கு உடனே போயிடுமா? கண்டிப்பாக போகாது. மனைவி வந்து அவங்க மனு தாக்கல் செய்கிறாங்க இல்லையா, மெயின்டெனன்ஸ் வேணும்னு, அந்த மனு மட்டும்தான், அந்த மனுவோட காப்பி தான் ஒன்று போஸ்ட்லேயோ இல்லை அமீனா மூலியமோ கணவருக்கு போய் சேரும். கணவர் வந்து அந்த மனுவுக்கு பதில் மனு தாக்கல் செய்யும் பொழுது அவரும் அஃபிடவிட் ஆஃப் அசர்ட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் தாக்கல் செய்ய வேண்டும். அது வரைக்கும் மனைவி அஃபிடவிட் ஆஃப் அசர்ட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் தாக்கல் செஞ்சாங்க இல்லையா, அதுவும் அது தொடர்பான அவங்க தாக்கல் செய்த அத்தனை டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கோர்ட்டில் மட்டும்தான் இருக்கும். எப்போ வந்து கணவனும் அதுக்கு பதில் மனுவும் அஃபிடவிட் ஆஃப் அசர்ட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸும் தாக்கல் செய்கிறாரோ அந்த சமயத்தில் தான் ரெண்டு பேரோட அஃபிடவிட் ஆஃப் அசர்ட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதனால் இது எதற்காக அப்படின்னு சொன்னால், மனைவி வந்து முதல்ல அஃபிடவிட் ஆஃப் அசர்ட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் தாக்கல் செஞ்சுட்டாங்க, அது கணவனுக்கு உடனே போய் சேர்ந்துருச்சுன்னா அதன் அடிப்படையில் அவர் வந்து அவரோட அஃபிடவிட் ஆஃப் அசர்ட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் தாக்கல் செய்வார் இல்லையா. அந்த தவறு நிகழக்கூடாதுங்கிறதுனால தான் ரெண்டு பேருமே கவுண்டர் தாக்கல் செஞ்சு கவுண்டர் அண்ட் மனு தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட அஃபிடவிட் ஆஃப் அசர்ட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும்.